வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் ட்ராயிங்கில் நம்ம அடுத்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, பிளான்னா என்ன, எலிவேஷன் செக்ஷன்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளான் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, பிளான் அப்படின்றது என்னென்னா, அது வந்து ஒரு ட்ராயிங். அது வந்து எப்படி இருக்குன்னா 2 டைமென்ஷனில். அந்த ட்ராயிங் வந்து எப்படி ட்ரா பண்ணுவோம்னா 2 டைமென்ஷனில் வந்து ட்ரா பண்ணுவோம். அதாவது டாப்லேருந்து பார்க்கும்போது இதான் வந்து இந்த ட்ராயிங்னா, அந்த ட்ராயிங்கை டாப்லேருந்து பார்க்கும்போது 2 டைமென்ஷனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து லென்த்து பிரெத்து அதுதான் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பில்டிங்கில் ரூம்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா லென்த்தில் பிரெத்தில் தான் நம்ம வந்து அந்த பிளான் வந்து போடுவோம். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் வந்து காட்டுவோம்னா, அந்த வாலோட திக்னஸ் காட்டியிருப்போம், காலம்ஸ் இருக்கும், ஸ்டெப்ஸு, சிட் அவுட்ஸு, அந்த டோரோட வித்து, விண்டோஸ் ஓப்பனிங், அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர் லே அவுட், கிரவுண்டோட லெவல், இது எல்லாத்தையுமே வந்து எதில் காட்டியிருப்போம்னா நம்ம பிளானில் வந்து காட்டியிருப்போம். பிளான் அப்படின்றது ஒரு 2 டைமென்ஷன் ஃபிகரு. அதில் வந்து பார்த்தோன்னா அந்த ரூம்ஸ் எல்லாமே டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து லென்த் பிரெத்தில் தான் வந்திருக்கும். என்னெல்லாம் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தோன்னா, வால் திக்னஸ், காலம், ஸ்டெப்ஸு, டோர்ஸு, விண்டோஸு, ஃபர்னிச்சர் லே அவுட்டு, லெவல், கிரவுண்ட் லெவல்ஸு, இது எல்லாமே இந்த பிளானில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ பிளான் அப்படின்றது 2 டைமென்ஷனல் ஃபிகர் அப்படின்னு வந்து பார்த்தோம். பிளான் அப்படின்றத எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஹரிசான்டல் செக்ஷனாக வந்திருக்கும். அந்த பில்டிங்கோட இந்த மாதிரி ஹரிசான்டலாக தான் வந்து நம்ம அந்த பிளான் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். அந்த பில்டிங்கில் டாப்லேருந்து பார்க்கும்போது அது வந்து ஹரிசான்டல் செக்ஷனாக வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது அது வந்து 2 டைமென்ஷனாக வந்திருக்கும், ஹரிசான்டல் பிளெயினில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அந்த பிளான் வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணி பார்ப்போம்னா, இந்த சில் லெவல் வரைக்கும், இந்த ஹரிசான்டல் பிளெயினில் சில் லெவல் வரைக்கும் நம்ம இந்த பில்டிங்கை கட் பண்ணி பார்க்கும்போது அது இந்த மாதிரியான ஹரிசான்டல் செக்ஷனில் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ அந்த பிளான் அப்படின்றது ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகர். அது வந்து ஹரிசான்டல் செக்ஷனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எதை வந்து கட் பண்ணி அது டாப் வியூவில் வந்து எப்படி பார்ப்போம்னா, இந்த பில்டிங்கை வந்து சில் லெவலோட கட் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுமோ அதுதான் நம்ம வந்து பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பிளானில் என்னெல்லாம் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா, ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், வெராண்டா இல்லாட்டி காரிடர், அதுக்கப்புறம் டோர்ஸ், விண்டோஸோட பொசிஷன், ஓப்பனிங்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து காட்டியிருப்போம். அதில் டைமென்ஷன், இந்த ரூமோட டைமென்ஷன் எப்போவுமே எதில் இண்டிகேட் பண்ணுவோம்னா பிரெத் லென்த்தில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து இந்த பில்டிங்கை வந்து இப்போ நம்ம சில் லெவலில் வந்து கட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான கட் பண்ணிவிட்டு டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கும். இதே நம்ம வந்து சில் லெவலுக்கு மேலே இப்போ அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா பீம்ஸ், சன்ஷேட், போர்ட்டிகோ, வென்டிலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சில் லெவலுக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த சில் லெவலுக்கு மேலே வந்து இருக்கும்போது நம்ம அதை வந்து பார்க்க முடியாது. அப்போ எப்படி அதில் அந்த பிளானில் வந்து காட்டுவோம்னா டாட்டட் லைன்ஸில் இல்லாட்டி ப்ரோக்கன் லைன்ஸில் வந்து காமிச்சிருப்போம். இதான் வந்து பிளானு. இந்த பிளானை வந்து நம்ம பார்த்தோன்னா சில சமயம் வந்து லைன் ட்ராயிங்காக இல்லாட்டி லைன் ஸ்கெட்சாகவும் வந்து சில சமயம் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். நம்ம ரஃபாக வந்து லைன் ட்ராயிங் வந்து போடலாம் சில சமயம் பிளானை. அதுக்கு அதே மாதிரி தான். அதுக்கு வந்து எந்த ஸ்கேல் பர்டிகுலரான ஸ்கேல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. கையிலே நம்ம வந்து சும்மா ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த லைன் ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம். அதிலே வந்து இந்த ரூம்ஸ், இந்த இடத்துல ரூம் வரும், டோர்ஸ் வரும், விண்டோஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த லைன் ஸ்கெட்சில் வந்து காமிச்சிக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா அதுக்கு வந்து கன்வீனியன்ட், அதுக்கு வந்து பர்டிகுலரான ஸ்கேல் வந்து கிடையாது. ஆனால் பிளான் வந்து டிசைன் பண்ணும்போது, பிளான் வந்து ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஸ்கேல் வச்சு தான் வந்து ட்ரா பண்ணணும். பட் ஆனால் இந்த லைன்ஸ் ட்ராயிங் இல்லாட்டி லைன் ஸ்கெட்சுக்கு வந்து எந்த பர்டிகுலர் ஸ்கேல்லாம் வந்து கிடையாது. அதான் வந்து பிளான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா எலிவேஷன். எலிவேஷன்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். எலிவேஷன் அப்படின்றது என்னென்னா, இது வந்து இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் ஃபேஸை, அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் ஃபேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலிவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த எலிவேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், அழகாக வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த எலிவேஷன் எப்போவுமே வந்து ஏஸ்தட்டிக்காகவும் ப்ரெசன்டேஷன் நல்லா நம்மளுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த பில்டிங் நம்மளுக்கு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம காட்டக்கூடிய ஒரு இமேஜ் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த எலிவேஷன். அப்போ எலிவேஷன் அப்படின்றது ஃப்ரண்ட் ஃபேஸ், அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் ஃபேஸை காட்டுறது தான் வந்து இந்த எலிவேஷன். அப்போ இந்த எலிவேஷன் மூலமாக நம்ம என்னெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க முடியும்னா, இந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்றது தெரிஞ்சிக்க முடியும், டோர்ஸ் அண்ட் விண்டோஸோட ஹைட்டு, அதுக்கப்புறம் சார்ஜாவோட லெவல்ஸு, அதுக்கப்புறம் மற்ற ப்ரொஜெக்ஷன்ஸு, வராண்டா ஹைட்டு, ஸ்டெப்ஸோட லெவல்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸை நம்ம வந்து இந்த எலிவேஷன் மூலமாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். எலிவேஷன்ஸுக்குன்னு வந்து எந்த ஒரு டைமென்ஷன் நம்ம வந்து எலிவேஷனில் வந்து காட்ட தேவையில்லை. பிளானில் காட்டணும், செக்ஷனில் வந்து காட்டணும். எலிவேஷனுக்கு இந்த மாதிரியான டைமென்ஷன்ஸ்லாம் வந்து காட்ட தேவையில்லை. இதான் வந்து எலிவேஷன். அப்போ எலிவேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ஃப்ரண்ட் வியூ. அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் தான் நம்ம எலிவேஷன் இல்லாட்டி ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்கிறோம். அந்த பில்டிங்கோட இப்போ பில்டிங்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த கம்ப்ளீட் பண்ண பில்டிங்கோட அவுட்ரு ஃபேஸு தான், அவுட்ரு வியூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலிவேஷன் ஆர் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அந்த பில்டிங்கை முன்னாடி இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ என்ன வியூவில் வந்து தெரியுது அப்படின்றது தான். நம்ம பில்டிங்கோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து வியூ பண்ணும்போது
ஒரு வியூ வந்து கொடுக்கும். ஸோ அந்த வியூ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரண்ட் வியூ ஆர் ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த பில்டிங்கை வந்து பேக்லேருந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ அந்த பில்டிங்கை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்கிறோம். இதே அந்த பில்டிங்கை வந்து பேக்லேருந்து பார்க்கும்போது அது நம்ம எப்படி சொல்கிறோம்னா ரியர் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து இந்த பில்டிங்கை சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்கிறோம்னா சைடு எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பில்டிங்கை ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைட் வியூ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா வியூஸில் நம்ம வந்து பில்டிங்கை அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்கை வந்து நம்ம ட்ராயிங் மூலமாக வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மூணாவது வந்து செக்ஷன்ஸு. ஸோ அந்த செக்ஷன்ஸ் தான் எப்படி சொல்லணும்னா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம என்ன பார்ப்போம்னா அந்த பில்டிங்கை செக்ஷன்ஸாக வந்து பிரித்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வந்து சைடில் வந்து அந்த செக்ஷனை வந்து ஒரு சைடில் கட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி தெரியுது, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணி பார்த்து இப்படி தெரியுது எப்படி தெரியுது அப்படின்றத அந்த செக்ஷனை வந்து ஒவ்வொரு செக்ஷனாக கட் பண்ணி பார்க்குறது தான் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ஸோ இந்த ட்ராயிங் வந்து எப்படி இருக்கும்னா 3 டைமென்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் இந்த செக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா 3 டைமென்ஷனில் வந்து இருக்கும். இது மூலமாக இந்த பெர்ஸ்பெக்டிவ் மூலமாக அந்த செக்ஷன் இந்த பெர்ஸ்பெக்டிவ் செக்ஷன்ஸ் மூலமாக நம்ம என்னென்னா இந்த பில்டிங்கோட ஆக்சுவலான ஹைட் வந்து என்ன, பில்டிங்கில் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரியுது, என்னென்ன ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம அந்த செக்ஷன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் கூட நம்ம வந்து பண்ணி அந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பில்டிங்க்கு பெயிண்ட் பண்ணி பார்த்து இந்த கலரில் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பில்டிங்கோட ஆக்சுவல் வியூ. அது வந்து நம்ம பேப்பரில் முதல்லே வந்து பார்த்துறோம். சைட்டில் போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட ஆக்சுவல் வியூவை நம்ம வந்து பேப்பர்லேயே இந்த பில்டிங்கோட வியூவை வந்து நம்ம வந்து பார்த்துறோம் சைட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ செக்ஷன் அப்படின்றது என்னென்னா பிளான் வந்து ஹரிசான்டல் செக்ஷனாக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோமோ, அதே மாதிரி செக்ஷனை வந்து எப்படி சொல்கிறோன்னா அது வந்து எப்படி பார்ப்போம்னா வெர்டிக்கல் செக்ஷனாக வந்து பார்ப்போம். ஸோ பிளான் அப்படின்றது ஹரிசான்டல் வைஸாகவும் செக்ஷனை வந்து வெர்டிக்கல் வைஸாக நம்ம வந்து இந்த பில்டிங்கோட வெர்டிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். அப்படி வெர்டிக்கலாக பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட ஹைட்டு எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த செக்ஷன் அந்த பில்டிங்கை வந்து வெர்டிக்கலாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செக்ஷனல் எலிவேஷன் இல்லாட்டி கிராஸ் செக்ஷன் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ண பில்டிங்கை வந்து நம்ம பிளான் எலிவேஷன் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபினிஷ் பண்ண அந்த பில்டிங்கை எப்படி கட் பண்ணுறோன்னா வெர்டிக்கலாக வந்து கட் பண்ணி பார்க்குறோம். ஸோ வெர்டிக்கலாக வந்து கட் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து நிறையா டிஃப்ரெண்ட் போர்ஷன் 2 போர்ஷன் இல்லாட்டி நிறைய டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸில் நம்ம வந்து அந்த வெர்டிக்கல் பிளேனில் அந்த பில்டிங்கை வந்து நம்ம கட் பண்ணி வந்து பார்க்கலாம். அது எது வரைக்கும்னு பார்த்தோன்னா அந்த டாப்லேருந்து அந்த பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபவுண்டேஷனோட பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த வெர்டிக்கலாக நம்ம வந்து கட் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த செக்ஷன் வந்து என்னென்னா பிளானுக்கு என்ன ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்கேல் தான் வந்து இந்த செக்ஷனுக்கும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த பில்டிங் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். இதுதான் வந்து இந்த செக்ஷன் லைனு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து எதுக்குன்னா நம்ம எந்த சைடில் வியூ பண்ணணும் அப்படின்றது காட்டுறதுக்கு அந்த செக்ஷனை வந்து இந்த பில்டிங்கை இப்போ இந்த பாதையை நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பக்கமாக தான் வந்து நம்ம வந்து வியூ பண்ணணும். இதே ஆரோ மார்க் வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஆரோ மார்க் வந்து எந்த பக்கம் வியூ பண்ணியிருக்கோ அந்த மாதிரி அந்த சைடில் தான் நம்ம அந்த பில்டிங்கை வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணி செக்ஷன் வந்து பார்ப்போம். ஸோ அதை எப்படி வந்து மார்க் பண்ணுறோன்னா AB இல்லாட்டி XX அப்படின்னு சொல்லி வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அந்த செக்ஷனல் லைனை. ஸோ இந்த செக்ஷன் மூலமாக நம்ம என்னெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த வெர்டிக்கல் டைமென்ஷனில் என்னெல்லாம் காட்டணும்னா ஃபவுண்டேஷன் டீட்டெயிலு, பேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஃப்ளோரிங் டீட்டெயில்ஸு, அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரோட ஹைட்டு, டோர்ஸ் விண்டோஸோட சைஸு, அல்மைராஸ், அதுக்கப்புறம் கபோர்டு எத்தனை கபோர்டு வந்து இருக்குது, ஓப்பனிங்ஸ் எத்தனை இருக்குது, ரூஃபிங்கோட திக்னஸ்ஸு, பேரபெட் வாலோட டெப்த்து வித்து இதெல்லாம், அதுக்கப்புறம் லிண்டல், சன்ஷேட்ஸு, போர்ட்டிகோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸை நம்ம இந்த செக்ஷன் மூலமாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த செக்ஷன் மூலமாக தான் நம்ம என்ன வந்து கால்குலேட் பண்ண முடியும்னா அந்த பில்டிங்கோட எஸ்டிமேஷன் ஒவ்வொரு பர்டிகுலர் ஐட்டம்ஸுக்கும் நம்ம வந்து எஸ்டிமேட் வந்து போட்டு இந்த பில்டிங்கோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத இந்த செக்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ தான் இந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ ஆகும், இது மூலமாக நம்ம வந்து சைட்டில் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இந்த செக்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த எஸ்டிமேட் பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த எதை வந்து யூஸ் பண்ணுறோன்னா இந்த செக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பிளான், எலிவேஷன் அண்ட் செக்ஷன். ஸோ அப்போ அந்த பிளான்னா என்ன, செக்ஷன்னா என்ன, எலிவேஷன்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ இப்போ நம்ம வந்து பில்டிங்க்கு பிளான், எலிவேஷன், செக்ஷன் இதெல்லாம் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ அந்த முக்கியமான சில பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டிங்கை நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதெல்லாம் சில விஷயங்களில் சில பிரின்சிபல் இல்லாட்டி ஃபேக்டர்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் அந்த பிளானிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த பில்டிங் வந்து நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்ட்டான
கன்வீனியன்ஸான சேஃபான பில்டிங்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த 12 ஃபேக்டர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆஸ்பெக்ட். ஸோ ஆஸ்பெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா வெளியில் எந்த மாதிரியா டோர்ஸ் விண்டோஸ்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, அந்த அரேஞ்ச்மெண்ட் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய ஆக்குபென்ஸுக்கு எப்படி இந்த சன்ஷைனு, அதுக்கப்புறம் காற்று, அந்த உள்ளேருந்து நம்ம விண்டோ வழியாக வெளியில் பார்க்கும்போது எந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப்போட பியூட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குது, இப்படிலாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த சன்ஷைன் உள்ளே என்ட்ராகணும், ப்ரீஸ் காற்று வந்து உள்ளே என்ட்ராகணும், நல்லா அந்த எஸ்தட்டிக்கான வியூஸ் எல்லாம் உள்ளேருந்து வெளியில் வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்க்கணுன்னா அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா வாலில் ஸோ அந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் நம்ம மூலமாக இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் நம்ம வந்து செட் பண்ணுறது மூலமாக இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆக்குபென்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாகவும் வந்திருக்கணும். பில்டிங்கோட எக்ஸ்டர்னல் வாலில் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸோட அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரூமோட அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சன் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து வரணும். அந்த பில்டிங்குள்ளே ஒவ்வொரு ரூமுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த சன் வரணும், அதே மாதிரி விண்டு வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த விண்டோஸ் மூலமாக டோர்ஸ் மூலமாக எந்த அளவுக்கு காற்றும் சூரிய வெளிச்சமும் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்றத பார்த்து டிசைன் பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல் ஆர் ஃபேக்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ இந்த ஒவ்வொரு வால்ஸ்லேயும் பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் வால்ஸில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். அப்படி ஃபிட் பண்ணியிருக்கும் போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆக்குபென்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும் வந்து இப்போ பெட்ரூம், கிச்சன், இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா சன்லைட் வரணும், காற்று வசதி இருக்கணும். அதே மாதிரி அவங்க உள்ளேருந்து வெளியில் பார்க்கும்போது அந்த லேண்ட் வியூஸ் எல்லாம் வந்து அழகாக வந்து தெரியணும். ஸோ அப்படி தெரியணும்னா அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக டோர்ஸ் அண்ட் விண்டோஸை வந்து கரெக்டான ஆஸ்பெக்டில் வந்து கட்டியிருக்கணும். ஸோ அந்த ஃபேக்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஒரு ரூமுக்கு இப்போ லைட்டு ஏர்லாம் வந்து உள்ளே வருது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் மூலமாக இந்த ரூமுக்குள்ளே அந்த சன்லைட்டும் யார் வந்து உள்ளே வருது அப்படின்னா அந்த டேரக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஸ்பெக்ட் டேரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேரக்ஷன் தான் அந்த பில்டிங்கோட ஆஸ்பெக்ட் ஆஃப் த டேரக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரியான வேரியஸான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து பில்டிங்கை வந்து டிசைன் பண்ணணும். அந்த பில்டிங் டிசைன் பண்ணதை நம்ம எங்கே கன்சிடர் பண்ணணும்னா சைட்டில் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆஸ்பெக்டில் இந்த ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் டோர்ஸ் மூலமாக விண்டோஸ் மூலமாக சன்லைட்டும் விண்டும் வந்து உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ஃபேக்டர் மூலமாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது பில்டிங் வந்து இந்த டிசைன் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய ஆக்குபென்ஸுக்கு கம்ஃபர்ட்டாக மட்டும் கொடுக்காது, அது ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹைஜீனிக்காகவும் இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா நம்மளுக்கு சன்லைட் வந்து ரூம்குள்ளே வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவும் வராமல் வந்து இருக்கும். ஸோ இது ஜெர்ம்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அழிக்கணும்னா சன்லைட் உள்ளே வரணும். அதே மாதிரி காற்று வசதி இருக்கணும். ஸோ இந்த ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்மளுக்கு இந்த ஆஸ்பெக்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ரெசிடென்சியல் பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ கிச்சனுக்கு ஒரு மாதிரியான ஆஸ்பெக்ட் இருக்கும், அதே மாதிரி பெட்ரூமுக்கு, டைனிங் ரூமுக்கு, ட்ராயிங் ரூமுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ரெசிடென்சியல் பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ கண்டிப்பாக ஆனால் எல்லா ரூமுக்கும் வந்து என்ன வந்து கிடைக்கணும்னா தேவையான அளவுக்கு சன்லைட்டும் யாரும் வந்து கிடைக்கணும். அதுலேயும் வந்து சில ரூம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து மார்னிங் சன் வந்து உள்ளே என்ட்ராகிற மாதிரி தான் வந்து அந்த ஆஸ்பெக்ட் டைரக்ஷன் வந்து இருக்கணும். சில ரூம்ஸ்க்கு வந்து கம்மியாக சன்லைட் வந்து போனாலும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஆனால் சில ரூம்ஸ்க்கு வந்து பார்த்து இப்போ பெட்ரூமுக்கு அந்த மாதிரி ஹாலுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து சன்லைட், கிச்சனுக்கெல்லாம் வந்து சன்லைட் கண்டிப்பாக வந்து மார்னிங் சன் வந்து உள்ளே வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் வந்து அந்த பில்டிங் வந்து அந்த ஆக்குபென்ஸுக்கும் சரி பில்டிங்க்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். சில ரூம்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டோர் ரூம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப வந்து சன்லைட் வந்து தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான ரூம்ஸுக்கு வந்து சன்லைட் கம்மியாக இருந்தாலே வந்து போதும். அப்போ ஆஸ்பெக்ட் டைரக்ஷன் வந்து வேரி ஆகும். இந்த மாதிரியான சில ரூம் முக்கியமாக எந்த ரூம்ஸுக்கெல்லாம் வந்து சன்லைட் வந்து தேவையோ ஏர்லாம் வந்து தேவையோ அங்கே கண்டிப்பாக இந்த ஆஸ்பெக்ட் டைரக்ஷன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பில்டிங் பொறுத்த வரைக்கும் பில்டிங்கை நம்ம வந்து பிளான் பண்ணும் போது முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆஸ்பெக்ட் தான். ஸோ ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சன்லைட்டையும் விண்டையும் உள்ளே கொண்டு வர போகிற ஃபேக்டர் தான் நம்ம வந்து ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பில்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா அப்பியரன்ஸும் நல்லா வந்து கொடுக்கும். இந்த ரெசிடென்சியல் பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஆஸ்பெக்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து பெட்ரூம் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் இல்லாட்டி வெஸ்ட்டில் இல்லாட்டி சவுத் வெஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
அப்படி ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா, நிறையா சம்மர் டயத்தில் வந்து நிறைய காற்று வந்து கொடுக்கும். ஸோ பெட்ரூம் வந்து நார்த் வெஸ்ட்லேயோ இல்லை வெஸ்ட்லேயோ சவுத் வெஸ்ட்டில் இருக்கும் போது சம்மர் டயத்தில் நிறையா காற்று வசதி வந்து கொடுக்கும். இதே கிச்சனில் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஈஸ்ட் சைடில், ரேராக சில சமயம் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ பொதுவாக வந்து அதிகமாக ஈஸ்ட் சைடு தான் வந்து வச்சுருப்பாங்க கிச்சனு. ஸோ அப்படி இருக்கும் போது அங்கே வந்து பார்த்தோன்னா மார்னிங் சன் வந்து கண்டிப்பாக கிச்சனுக்கு வந்து தேவை. அப்படி கிச்சனுக்குள்ளே வந்து அந்த சன் வந்து ரிசீவ் ஆகும்போது, சன்லைட் ரிசீவ் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிரும். அதே மாதிரி அந்த ஏரையும் வந்து ஸ்மோக் இந்த மாதிரி ஏர் வந்து அந்த கிச்சனில் வந்து இருந்துச்சுன்னா சன்லைட்டு ஏர்லாம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ப்யூரிஃபை வந்து பண்ணிடும். அதே மாதிரி நிறையா வெளிச்சம் வந்து கிடைக்கும். ஆஃப்டர்நூன் அப்போ வந்து கூலாக வந்து வச்சுக்கும். எப்போனா கிச்சனை வந்து நம்ம ஈஸ்ட் சைட்லேயோ இல்லை ரேராக வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து வைக்கும் போது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது. அதுக்கடுத்து டைனிங் ரூம் நம்ம வந்து எங்கே வைக்கலாம்னா சவுத் ஈஸ்ட்லேயோ இல்லை சவுத் சைடில் இல்லாட்டி சவுத் வெஸ்ட்டில் வைக்கும் போது அது வந்து பொதுவாக எதை ஒட்டி இருக்குன்னு பார்த்தோன்னா கிச்சனை ஒட்டி தான் வந்திருக்கும் இந்த டைனிங்கு. ஸோ அப்புறம் கிச்சனில் வந்து சன்லைட்டு ஏர்லாம் உள்ளே இறங்கும் போது கண்டிப்பாக டைனிங்க்கும் கூலிங்காக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ட்ராயிங் ரூம் வந்து எங்கே இருக்கணும்னா இந்த சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட் இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் இருக்கும் போது தேவையான அளவுக்கு வின்டர் அப்பையும் சம்மர் அப்பையும் தேவையான அளவுக்கு லைட்டும் சன்னும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த சைடில் ட்ராயிங் ரூம் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா. இதே ஸ்டோர் ரூம் வந்து எந்த சைடுன்னு பார்த்தோன்னா நார்த் வெஸ்ட்லேயோ இல்லை நார்த்லேயோ இல்லை நார்த் ஈஸ்ட்டில் வந்து இருக்கும் போது லைட் வந்து நார்த்லேருந்து வரும். ஸோ அப்படி வரும்போது ஓரளவுக்கு வந்து சன்லைட்டும் ஏர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும். அதை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். அது மூலமாக ஆனால் ரொம்ப லைட் வந்து வெளிச்சம் வந்து கிடைக்காது. ஸோ வந்து டார்க்காகவும் ஆனால் கூலாக வந்து வச்சுக்கும். எங்கன்னா ஸ்டோர் ரூம் வந்து இந்த நார்த் வெஸ்ட்லேயோ இல்லை நார்த் ஈஸ்ட்டில் வந்து இருக்கும் போது. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ரூமும் இந்த மாதிரியான டேரக்ஷனில் ஆஸ்பெக்ட் டேரக்ஷனாக வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ரூமுக்கு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபேக்டரான ஆஸ்பெக்ட்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ இப்போ பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ன்ற முக்கியமான ஃபேக்டரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது ஃபேக்டர் என்ன பார்த்தோன்னா ப்ராஸ்பெக்ட். ஸோ ப்ராஸ்பெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா எலிவேஷனை பேஸ் பண்ணது. ஸோ அந்த பில்டிங்கோட எலிவேஷனை எந்த அளவுக்கு அழகப்படுத்தி காட்டுறது தான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த ப்ராஸ்பெக்ட். ஸோ அவுட் சைட் வியூ இல்லாட்டி எலிவேஷனை வந்து என்ரிச்டாக ரொம்ப வந்து அழகாக வந்து காட்டுறது தான் நம்ம அந்த ஃபேக்டர் தான் என்ன சொல்கிறோன்னா ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராஸ்பெக்ட்ன்ற இந்த ஃபேக்டர் நம்ம வந்து இந்த பில்டிங்கில் வந்து ஃபாலோ பண்ணும்போது அப்பியரன்ஸை மட்டும் வந்து காட்டாமல் அது வேறு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் வந்து காட்டுதுன்னு பார்த்தோன்னா அந்த பில்டிங்கை வந்து நல்லா கம்ஃபர்ட்டாகவும் சியர்ஃபுல்லாகவும் செக்யூரிட்டியாக லேபர் சேவிங்காக அதே மாதிரி எலிவேஷன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா குட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அந்த ப்ராஸ்பெக்ட்ன்ற இந்த ஃபேக்டருக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ப்ராஸ்பெக்ட் அப்படின்றது எலிவேஷனை எந்தளவுக்கு அழகுபடுத்தி காட்டுறதுன்றது தான் இந்த ப்ராஸ்பெக்ட்ன்ற இந்த ஃபேக்டர். ஸோ அப்போ அந்த எந்த அளவுக்கு நம்ம அவுட் சைட் அப்பியரன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அழகுபடுத்தி காட்டுறோமோ, இந்த பிளானிங் மூலமாக வந்து அழகுபடுத்தி காட்டுறோமோ நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் வந்து இந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் அழகாக வந்து எப்படி காட்டலான்னா விண்டோ வந்து அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது இன்னும் அழகான அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம வந்து இந்த நல்ல எலிவேஷன் வச்சு பில்டிங் வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நிறையா ப்ராஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து ப்ராஸ்பெக்ட் அப்படின்ற இந்த ஃபேக்டர்.